ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன் லேண்ட் மெடிசலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துருக்கக்கூடியது கல் மீன் ஃப்ரை தாங்க. ரோகு மீன் இது 150க்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 10 பீஸ் இருந்தது. இதில் பார்த்திங்களா மீனோட தலை மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. இதை நான் செஞ்சுட்டு இதுலேயே மறுபடியும் அந்த மீனோட தலையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். நல்லா வெந்துடும். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து தேவையில்லாமல் ஆயிலும் செலவாகாது, கொலஸ்ட்ரால் உடம்புல சேராது. அதனால் இப்படி தான் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாருங்கள், தோசைக்கல்லில் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு டம்ளர் சாதம் வச்சேன், தக்காளி ரசம் வச்சேன். அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு லன்ச். ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ், டொமேட்டோ ரசம். பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்ட்டு. இது இப்படியே ஒரு மீனாக திருப்பி விட்டுட்டா மறுபடியும் வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரோகு டைப்பு மீன் வாங்கிட்டு வந்து மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி மசாலா தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு மசாலா பவுடர் இருக்குது, 2 டைப்பு பவுடர். இதில் வந்து அந்த மீன் கழுவி வச்ச மீனில் இந்த மசாலா பவுடரை கொட்டிட்டு நல்லா கிளறி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடணும். அதை நான் வந்து இதில் காமிக்கலை. இந்த பவுடர் வந்து அந்த எல்லோ கலர் பேக்கெட்டில் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூனு. இன்னொரு பேக்கெட் பார்த்திங்கள, அது வந்து ஒரு 2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டெல்லாம் போட வேண்டியதில்லை, அதுலேயே சால்ட் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அப்புறம் இண்டாலியம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லா மீனையும் இப்படி அடுக்கி வச்சுட்டு சுற்றிலையும் எண்ணெய் விட வேண்டியதான். இது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை நடக்கும். எண்ணெயும் அதிகமாக செலவாகாது, கொலஸ்ட்ராலும் உடம்புல சேராது. இந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் செஞ்சுக்கிறேன் நான். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இந்த எண்ணெயே போதும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டால் பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. சுற்றிலையும் வந்து இந்த எண்ணெயிலே அது வெந்துடும். அவ்வளோதான், எண்ணெய் அதிகமாக செலவாகாது. இது வந்து பார்த்திங்களா மீனோட தலை. இது தனியாக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மீனோட தலையை அப்படி நிறுத்தி வச்சு வேக வச்சேன். அப்போ தான் அது உள்ளெல்லாம் வேகும். அதனால் ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.